ஒரு ஆசிரியர் பள்ளியிலே படிக்க மறந்த பாடம் இது. அது வசதியற்ற மாணவிகள் படிக்கும் ஒரு அழகான அரசினர் பள்ளிக்கூடம். 4ஆம் வகுப்பு ஆசிரியை ஒரு தேர்வு நடத்துகிறார். இந்த தேர்வில் முதல் மதிப்பெண் வாங்கும் மாணவிக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன் என்கிறார். என்ன பரிசு வேண்டும் என்றும் கேட்கிறார். முதல் மதிப்பெண் வாங்கும் மாணவிக்கு புதிய காலணிகளை வாங்கித்தாங்க டீச்சர் என்று எல்லா மாணவிகளும் ஒருமித்து கூறுகின்றனர். ஏற்றுக்கொள்கிறார் ஆசிரியை. எல்லா மாணவிகளும் ஆர்வமுடன் தேர்வு எழுதுகின்றனர். ஆசிரியை விடைத்தாள்களை திருத்திய போது 10 மாணவிகள் 100க்கு 90 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தனர். 10 மாணவிகளில் ஒருவருக்குத்தான் காலணிகளை கொடுக்க முடியும். அந்த மாணவியை தேர்வு செய்ய ஆசிரியை தன் மேசையின் மீது ஒரு சிறிய அட்டை பெட்டியை வைத்தார். அந்த 10 மாணவிகளையும் அழைத்து, நீங்கள் எல்லாரும் உங்கள் பெயர்களை சிறு தாள்களில் எழுதி இப்பெட்டியிலே போடுங்கள். நான் குலுக்கல் முறையிலே ஒரு மாணவியை தேர்வு செய்கின்றேன். அந்த மாணவிக்குத்தான் காலணிகளை கொடுப்பேன் என்கிறார். எல்லா மாணவிகளும் ஆர்வமுடன் பெயர்களை எழுதி பெட்டியிலே போட்டனர். ஆசிரியை அப்பெட்டியை குலுக்கி அதில் ஒரு தாளை எடுத்தார். அதில் அமுதவள்ளி என்ற பெயர் காணப்பட்டது. அந்த அமுதவள்ளியை அழைத்து அவருக்கே காலணிகளை பரிசாக கொடுத்தார் ஆசிரியை. காலணிகளை பெற்று கொண்ட போது அமுதவள்ளியின் மனதிலே மகிழ்ச்சி பூத்து குலுங்கியது. ஏன் தெரியுமா? காலணி வாங்க கூட காசில்லாத ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள் அமுதவள்ளி. அவளுடைய ஏழ்மை நிலைமை அந்த வகுப்பில் உள்ள எல்லா மாணவிகளுக்கும் தெரியும். பள்ளிக்கூடம் முடிந்ததும் ஆசிரியை வீட்டிற்கு வந்து நடந்த நிகழ்வினை தன் கணவரிடம் சொன்னார். அப்படி சொல்லும் போது அந்த ஆசிரியையின் கண்களிலே ஒரு கலக்கத்திலே நிறைந்த கண்ணீர் முகத்திலே வடிந்தது. ஏன் இந்த கண்ணீர் என்று கணவர் கேட்கிறார். ஆசிரியை சொன்னார், வகுப்பு முடிந்தபின் மாணவிகளின் பெயர்களை எழுதியிருந்த தாள்களை குப்பை கூடையில் போடும்போது நான் ஒன்றை கவனித்தேன். எல்லா தாள்களிலும் அமுதவள்ளி என்ற ஒரே பெயர்தான் எழுதியிருந்தது. தங்களை விட மிகவும் ஏழ்மை நிறைந்த அமுதவள்ளிக்கு அந்த காலணிகள் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய என் மாணவிகளின் உயர்ந்த பண்பினை, அந்த பண்பில் மெல்லிய பூங்காற்றாக வீசிய அவர்களின் ஈகையின் இயல்பினை, சேரிட்டி ஆட்டிடியூட் நினைத்து பார்க்கிறேன். என் நெஞ்சம் இனிக்கிறது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பார்கள். அது தவறு. சேரிட்டி பிகின்ஸ் அட் சைல்ட்ஹுட். இதை கூட புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்ற என்னை போன்ற ஆசிரியர்கள் பலருண்டு. நான் பள்ளியிலே படிக்க மறந்த பாடங்களில் இதுவும் ஒன்று. நன்றி.